ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான ப்ரௌனி கேக்கை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டார்க் சாக்லேட் வந்து 150 கிராம்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து ஒரு 90 கிராம்ஸ் எடுத்துக்கணும். ரெண்டையுமே ஹீட் பண்ணோன்னா இந்த கன்சிஸ்டன்ஸில் நமக்கு கிடைக்கும். 2 எக்கு அதில் நம்ம இப்போ உடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் திக்காக வந்துடும். உங்களுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும் பாருங்கள். சுகர் வந்து 150 கிராம்ஸ், மைதா 120 கிராம்ஸ், கோகோ பவுடர் 25 கிராம்ஸ் எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம சல்லடையில் சலிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை எடுத்து நம்ம அந்த டார்க் சாக்லேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பொறுமையாக இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு கரெக்டான ப்ரௌனிக்கு தேவையான கன்சிஸ்டன்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ பவுலில் மாற்றி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பட்டரை நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டர் சீட் போட்டுட்டு இப்போ நம்ம ப்ரௌனியோட மிக்ஸிங்கை இதில் ஊற்றிடலாம். அப்ளை பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக ஈவனாக வரணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா அது ஊற்றும் போது அழகாக வரும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா தட்டி விட்டோம் அப்படின்னா ஒரு ஈவனாக கேக் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே ஏதாவது சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து டார்க் சாக்லேட்டே குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச பிஸ்தா, பாதாம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா முந்திரி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு 10 முந்திரியை நான் நல்லா வந்து துருக்கிட்டு அது மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மைக்ரோ ஓவனில் ப்ரீ ஹீட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ ப்ரௌனி கேக் ரெடி ஆயிரும். அதுதான் செக் பண்ணிகிட்ருக்கோம் ஆயிட்டுருக்கா அப்படிங்கிறது. ஆமாங்க, சூப்பராக வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் சூப்பரான ப்ரௌனி கேக் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் கத்தியை வச்சு குத்தி பார்த்தோம், எதுவுமே ஒட்டலை, சூப்பராக வந்துருச்சு. ஸோ அதை கீழே நாங்கள் கட் பண்ணி காமிக்கிறோம், நீங்களும் பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், சூப்பராக வந்துருந்துச்சு. அப்படியே வந்து ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஒரு 3 தடவை, அந்த பக்கம் ஒரு 3 தடவைன்னு சொல்லி மொத்தம் வந்து எங்களுக்கு ஒரு 9 பீஸ் கிடச்சிச்சுங்க. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. என்னோடய பொண்ணு தான் வந்து கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவளை வச்சுட்டே நாங்கள் வந்து கட் பண்ணோம். அவள் இப்படி பண்ணுமா, இல்லைம்மா இப்படி பண்ணுமான்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ அவளும் நாங்களும் வச்சு தான் வந்து கட் பண்ணி டேஸ்ட் பண்ணதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். என்னோடய பொண்ணுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு பீஸை உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்துருச்சுங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இவ்வளோ தெரியலை அடிக்குது. சூப்பராக பிளட் அடிக்குது. ஓகே, வேற லெவல். கைத கடி. எப்படி இருக்கு யாழினி? எப்படி இருக்கு? சூப்பரா?